நான் எது செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்குதானே செய்யும். இருக்குமா? ஆனா ஆனா என்னப்பா? இந்த தடவை நீ யோசிச்சு நல்ல முடிவை எடுத்துக்கணுமா? இது தப்பான முடிவுதாம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ மறு அபிஷேகம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க கூடாதுமா. நீ அதுக்கு ஒத்துக்கிட்டது உன் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புமா. அது உன்னை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, உன்னோட ஆசை கனவெல்லாம் கலைக்க போகுதுன்னு தெரியாம அவசரப்பட்டுட்டியம்மா. ராசதி, அழாதம்மா, அழாத. இதுதான் விதினா அதை யாரால மாத்த முடியும்னு சொல்லு. உன் மேல தப்பு இல்லம்மா. ரசத்தி, நீ வேணா பாரிக்கிட்ட போய் சொல்லுமா, என்னால திரும்பவும் மறு பாலாபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்லு. பாரி சரின்னு தான் சொல்லுவான். பிரச்சனை முடிஞ்சிடும். வேண்டாம்ப்பா, நான் முடிவெடுத்தது எடுத்ததாவே இருக்கட்டும். ஏம்மா? இல்லப்பா, நீங்க தான் சின்ன பிள்ளையில இருந்து கொடுத்த வாக்க காக்கணும், நேர்மையா இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கீங்களே. நான் உங்க பொண்ணுப்பா, மாத்தி பேசி பழக்கம் இல்ல. நான் வேற அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். என்னால மாத்தி பேச முடியாதுப்பா. நான் அபிஷேகம் பண்ணிதான் ஆகணும். ரசதி, உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா. கவலைப்படாத. நாம எடுத்த முடிவு தப்பா இருந்தா கூட அதை சரி பண்ண முயற்சிக்கலாம், தப்பு இல்லை. உன்னோட நல்ல மனசுக்கு 1000 பேர் எதிராக வந்தாலும் உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ராசாத்தி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்கும். வாமா, போய் படுத்துக்கோ. படுத்துக்கோமா. நிம்மதியா தூங்குமா. அப்பா இருக்கேன், தைரியமா இரு. இந்த உலகத்திலேயே நமக்கு மட்டும்தான் மாறி மாறி சோதனை நடந்துகிட்டே இருக்கும் போல. என்னைக்கும் நமக்கு நல்லதே நடக்காது போல. ராசாதி, ராசாதி, ராசாதி. இங்க இருக்காளா? தேங்க்யூ சோ மச் ராசாத்தி, தேங்க்யூ சோ மச். நான் இப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? மாமா, எதுக்கு மாமா சந்தோஷப்படுறீங்க? எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? சொல்றேன். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, பால் அபிஷேகத்தை முறியடிக்க நீ மாற்று அபிஷேகம் பண்றல, அதுக்கும். இன்னொன்னு, அப்புறம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக உன் குழந்தை ஆசையெல்லாம் மூட்டை கட்டின பாரு, அதுக்கும். இந்த 2த்துக்கும் சேர்த்துதான் பெரிய நன்றி. இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது ராசாத்தி. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. மாமா, நான் அம்மா ஆகவே கூடாதா? நான்
எதுக்கும் ஆசைப்படவும் கூடாதா? நானும் மனுஷி தானே மாமா. எனக்கும் எல்லா ஆசையும் இருக்கும்ல. ஆனா உங்களுக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பா இருக்குல்ல. என்ன நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு நாள் என்கிட்ட அன்பா பேசிருப்பீங்களா? நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் நான் உங்களை என்னைக்காச்சும் வெறுத்து பேசிருக்கேனா? அப்படி இருந்தும் நீங்க என்ன வெறுத்துக்கிட்டே தான் இருப்பீங்கல்ல. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி மாமா தெரியுது? இனி எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் மாமா. போதுமா? சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. ஐயோ, இவ வேற இப்படி பேசுறாளே. நம்ம பேசுனதை கீழே போய் எல்லார்கிட்டயும் சொல்லி பிரச்சனை பண்ணிடுவாளோ? இவகிட்ட ஏதாவது பேசி இவ மனச மாத்தணுமே. சரி, ஏதாவது பண்ணுவோம். ரசாத்தி, விடுங்க மாமா. இனி உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல. ஏய், இல்ல ரசாத்தி, இத பாரு, நீ ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? இங்க பாரு, நடந்த விஷயத்தை நினைச்சு நீ வருத்தப்படாத. எனக்கு அதுல வருத்தம் இல்ல மாமா. நீங்க என்கிட்ட சொல்லி காமிச்சு கிண்டல் பண்றீங்க பாருங்க, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏய் ரசாத்தி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இவளை இப்ப எப்படி சமாதானப்படுத்துறது? ரசாத்தி, ஸ்கிப்பிங் விளையாடலாமா? உங்க சந்தோஷத்தை நீங்களே கொண்டாடுங்க மாமா. அட லூசு, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். நீ இப்படி உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கு? கொஞ்சம் சிரிய. ஆமா, இல்லன்னா மட்டும் அப்படியே நீங்க என் முகத்தை பார்க்க போறீங்க பாருங்க. சரி, அதெல்லாம் விடு. வா, நம்ம 2 பேரும் போய் விளையாடலாம். வா, கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகேவா? வா. என்னதான் இருந்தாலும் என்ன சந்தோஷப்படுத்த மாமா ஆசைப்படுறாரு. அவருக்காகவாவது விளையாடுவோம். சரி மாமா. ஓகே, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆஹா, கொண்டு வந்துட்டேன். நீ ஆடுறியா, நான் ஆடவா? 2 பேரும் சேர்ந்து ஆடலாமா? 2 பேரா? என்ன மாமா, உங்களுக்கு பயமா? ஹேய், யார பார்த்து பயமா? மாமா அட் அ டைம்ல 3 பேரை தூக்கி பந்தாடுவோம், பாக்குறியா? அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம், வா. ரசதி, கரெக்டா ஜம்ப் பண்ணும். ஓகே? ஜம்ப் 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 ஜம்ப். என்னம்மா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டாங்க சித்தப்பா. என்னண்ணே, நீங்க ரெடியா? ரெடி தம்பி. நாம ரெடியாகி என்ன பிரயோஜனம்? இன்னும் ராசாத்தி ரெடியாகி வராம இருக்காளே. ஏ புனிதா, எதுக்கு இப்ப சிரிக்கிற? மா, எல்லாருக்கும் முன்னாடியே அண்ணி ரெடி ஆயிட்டாங்க.
அவங்களும் சித்தியும் பூஜை ரூமுக்கு போய் அபிஷேக கொடுத்த வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆகட்டும் ஆகட்டும். அவ இப்ப பண்ண போற மாத்து அபிஷேகத்தினால ஜென்மத்துக்கும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போறது இல்ல. மரகதா, என்ன யோசிக்கிற? நான் எதுவும் யோசிக்கலங்க, சும்மாதான் இருக்கேன். இவ என்ன இந்த நாட்டை பத்தியா யோசிச்சிருக்க போறா? ராசாத்திக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பா. என்னடா கிளம்புமா? நீயா ரெடியாப்பா? ரெடி பண்ணிப்பா. அத்தை போலாமா? ராசாத்தி, நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற. நீ மாற்று அபிஷேகம் பண்ணா உன்னோட ஆசை நிறைவேறாத ராசாத்தி. அத்தை அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பண்றேன். எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதை தவிர எதுவும் வேண்டாம். அத்தை வாங்க, எல்லாரும் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ராசாத்தி. அந்த ஆத்தா உன்னை கைவிட மாட்டா. சாமியை நினைச்சுக்கிட்டு அபிஷேக குடத்தை எடுத்துட்டு வா. ராசாத்தி, 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள பூஜை பண்ணணும்னு சாமி சொல்லிருக்காருல்ல? போலாம் அத்தை. சரி, அந்த அபிஷேக கொடுத்த கூட நான் எடுத்துட்டு வரேன். பெரியத்த நானே கொடுத்து கோவில் வரைக்கும் எடுத்துட்டு வரட்டுமா? சரி ராசாத்தி, உன் விருப்பம்தான் ஏன் விருப்பம். நீயே எடுத்துட்டு வா. கொடத்தை கொடுக்காம இழுத்து அடிக்கிறாளே. சரி சரி, கோயில்ல போய் மிளகாத்தூளை கலந்துர வேண்டியதுதான். சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். போங்கம்மா. அத்தை, நாம நினைச்சது நடக்க போகுது. பின்ன நடக்காம இருந்தாலும் இந்த மரகதம் சும்மா விட்டுருவாளா? ஏதாவது பண்ணி நடத்திர மாட்டேன். நீ மறு அபிஷேகம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க கூடாதுமா. நீ அதுக்கு ஒத்துக்கிட்டது உன் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்புமா. ராசாத்தி, சொல்லுங்க அத்தை. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு?
இப்ப கூட சொல்லு, நம்ம மாற்று அபிஷேகம் பண்ண வேணாம். அத்தை நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணல அத்தை. சும்மா ஜன்னல் ஓரத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா கண்ணில் தூசு விழுந்துருச்சு. அதான் முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஜன்னலை மூடி பார்க்க வேண்டியதானே? ஆமா ராசாத்தி, ஜன்னலை முடிக்கோ, ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஆ, இல்ல வேண்டாம் மாமா, இதுவே நல்லாதான் இருக்கு. கண்ணுல தூசி ஏதாவது பட்டுன்னு தானே சொல்றேன், ஜன்னலை முடிக்கோ. அப்பா நீங்க விடுங்கப்பா, அவளுக்கு அது பிடிக்கும்னு சொல்றாள். ராசாத்தி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே பண்ணு. ம்? மாற்று அபிஷேகம் பண்ண உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அது வரைக்கும் எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கட்டும். அத்தை என்னத்த அவங்க கார் காணோம்? வருவாங்க கண்மணி. ஆமா ஆமா, அந்த கார் அப்படித்தான் வரும். அந்த காரை மாத்த சொல்லி பாரிக்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அது ராசியான காரனை மாத்தாம வச்சிருக்கேன். அவங்க வந்துருவாங்க, நீங்க வாங்க. ம். அத்தை மணி 9 ஆயிடுச்சத்த, ஏன் இன்னும் வரல? வந்துருவாங்க கண்மணி, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீ வா. என்னங்க, எங்க அக்கா போன வண்டியை காணோம்? அவங்க என்ன கோயிலுக்கே போயிருப்பாங்கம்மா. அதுக்குள்ளயா? ஆமா, நம்ம வண்டி கொஞ்சம் ஸ்லோவா தானே போயிட்டு இருக்கு. நம்மளும் வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் 2 கிலோமீட்டர் தான். சரிங்க. நம்ம எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம வாழ்க்கை போனாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்ல. நம்மளால யாருக்கும் இடைஞ்சல் வரக்கூடாது. என்னதான் நான் மனசு தேத்திக்கிட்டாலும் அழுகுதான் வருது. நானும் பொண்ணு தானே, எனக்கும் ஆசை இருக்காதா? சரி, சாமியே நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்பா என்னாச்சு? தெரியலங்கய்யா, வண்டி ஏதோ இழுக்குது. சரி, என்னன்னு இறங்கி பாரு. சரிங்கய்யா. ஐயா, டயர் பஞ்சர் ஆயிருக்குங்கய்யா. பஞ்சரா? அப்பா பஞ்சர் ஆயிடுச்சு, கோயிலுக்கு வேற போகணுமேப்பா. ஆமாண்டா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நான் வேணா கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணவா? வர சொல்லு. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கய்யா, நம்மகிட்ட ஸ்டெப்னி இருக்கு, 10 நிமிஷத்துல மாத்திடலாம். சரி, அப்போ சீக்கிரம் மாத்துங்க. நீ ஹெல்ப் பண்ணினியா? வாங்க. சரிங்க. பார்த்து. என்னாச்சுங்க? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துல ஸ்டெப்னி மாத்திடலாம். இன்னைக்கு என்ன ஆனாலும் மாற்ற விஷயம் பண்ணி தான் ஆகணும்.
வாங்கய்யா. வணக்கம். வாங்க தம்பி. பூஜை ஆரம்பிக்கலாமா? தம்பி பாரி வந்துகிட்டு இருக்கான், வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, நான் மற்ற வேலையை பார்க்குறேன். சரி. என்னங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மரகதம். பாரி வந்துட்டோம், ஆரம்பிச்சிடலாம். ம். என்னத்த இது, நேரம் ஆயிட்டே இருக்கு. என்னத்த எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் கண்மணி. அதுக்கான நேரம் இப்போ இல்ல அத்தை. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் பண்ணியே ஆகணும். மணி ஆயிட்டே இருக்கு. சரி இரு மாமா கிட்ட சொல்லி அவங்க எங்க வராங்கன்னு கேட்க சொல்லுவேன். ம்.